விஜய் தொலைக்காட்சியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கரிங் பண்ணுறது இவங்க தான். இவங்களுக்கு இப்போ 2வது திருமணம் நடந்ததுனால அந்த திருமணத்தால் இவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இவங்களோட வாழ்க்கையில் ஒரு விபரீத முடிவு நடந்திருக்கு. அதுதான் விஜய் தொலைக்காட்சி மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி நியூஸாக கிடைச்சிருக்கு. விஜய் டிவி பிரபலங்கள் எல்லாம் இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்காங்க அண்ட் ரொம்பவே ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களை பற்றி இப்போ தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் விஜய் டிவி விஜய் பிரியங்கா. அண்ட் இவங்களோட ஆங்கரிங்க்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் வந்திருக்கும். என்னதான் ஒரு கண்டஸ்டண்டாக இருந்தாலும் ஜட்ஜஸாக இருந்தாலும் ஒரு நடிகர் நடிகை இப்படின்னு யாராக இருந்தாலும் அவங்களோட நடிப்புக்காகவும் திறமைக்காகவும் தான் ஒரு ஃபேன் பேஸ் உருவாகும். ஆனால் விஜய் பிரியங்கா அவங்களோட ஆங்கரிங் திறமையால் ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டு வந்தாங்க. இதனால விஜய் டிவியில் மட்டும் இல்லாமல் எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் இவங்களை ஆங்கரிங்க்கு புக் பண்ணுவாங்க. அப்படி ஒரு செம்ம ஃபன்னாக ஆங்கரிங் பண்ணுவாங்க. அண்ட் எல்லா நடிகர்களும் இவங்களோட ஆங்கரிங்க்கு ஒரு ரசிகனாகவே சொல்லலாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக இவங்க ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு திருமணம் ஆனிச்சு. அதுவும் செகண்ட் மேரேஜாக தான் நடந்தது அப்படின்னு நியூஸ் வந்தது. ஆனால் அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்களா. இவங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்தது. அது 2 பேருக்குமே சரியாக செட் ஆகலை. அதனால கருத்து வேறுபாடு காரணமா விஜய் பிரியங்கா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தனிமையில தான் இருக்க போறதா சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இவரை மீட் பண்ணி லவ் பண்ணி 2 பேரும் மனசும் ஒத்து போய் கல்யாணம் பண்ணாங்க. இந்த திருமணத்தை ஜஸ்ட் சிம்பிளா பண்ணாங்க. அதுவும் யாருக்கும் தெரியாம பண்ணாங்க. என்னடா இது இவ்வளவு பெரிய ஆங்கரா இருக்காங்க, இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ணலாமே, இவங்க எல்லாத்தையும் சொன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்களே அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா விஜய் பிரியங்கா சொன்னது இல்ல, எங்களோட திருமணம் ரொம்ப சிம்பிளா நடக்கணும்னு நாங்க வெயிட் பண்ணோம், அதனாலதான் சிம்பிளா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லா அழகா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் செம்மையான ட்விஸ்ட் இருந்தது. இவர்கிட்ட நிறைய பணம் அப்படி சொத்து இருக்கு அப்படின்னு நினைச்சா இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்பவும் இவங்க தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிறைய ரசிகர்கள் அப்போ நீங்க ஏமாந்துட்டீங்களா, நீங்க அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்கும் பெரிய பணக்காரன் நினைச்சு போனீங்க, ஆனா இப்ப அவர்கிட்ட இல்ல உங்களை வேலைக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விஜய் பிரியங்கா அதுக்கும் ஒரு தரமான ரிப்ளை கொடுத்தாங்க. ஏன் அவர்கிட்ட சொத்து இருக்கு இல்ல அப்படின்றது முக்கியம் இல்ல, அதை பார்த்து நான் அவர் காதலிக்கல, நாங்க லவ் பண்ணோம், மனசை பார்த்து காதலிச்சோமே தவிர பணத்தை பார்த்து காதலிக்கல. இப்ப நான் வேலைக்கு போறதுன்றது அவர் சொல்லி போல, எனக்கு தோணுச்சு, நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு வேலைக்கு போறது பிடிக்கும் அப்படின்னா அதனாலதான் அவர் வேலைக்கு போனாரு, இல்லைன்னா வேலைக்கு போக விட்டுருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விஜய் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. 2 பேரும் சோசியல் மீடியாலே அவங்கள பத்தி அட்டாக் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ விஜய் பிரியங்காவுக்கும் அவரோட கணவருக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் செம்ம ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த நியூஸ் உண்மைதானா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் இல்லை, இது ஜஸ்ட் ரூமர் தான் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க. இது ரூமர்ஸ்லாம் தெரியாமலே நிறைய விஜய் டிவி பிரபலங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னாச்சு, ஏன் உங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ விஜய் பிரியங்கா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கோம், யாரையும் இதை நம்பாதீங்க, ஸோ இது ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லா பிரபலத்துக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் பிரியங்கா பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.